ஃபேட் லாஸ் ஜர்னி டே 11 அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு. நான் என்ன சாப்பிட்டதை டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணீங்க? நான் டயட்லாம் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணதே இல்லை. பாக்ஸிங் பண்ணும்போது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக டயட்டும் கிடையாது, பட்னி போடுறது அது பேர். இப்போ இந்த ஃபேட் லாஸ் சேலஞ்சில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணது ரொம்பவே நல்லாயிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணிங்கன்னா என்ன சாப்பிட்டேன்றது தெரியும். டே 11 டெய்லி போட்டு தான் இருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்களான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நிறைய விஷயங்கள் பிடிக்கவே இல்லை, ரொம்ப டெமிட் ஆகுதுங்க. உண்மையாகவே டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் ஒபீஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப டஃப். பிரதர் சிஸ்டர் ப்ளீஸ் தயவு செய்து ஃபேட் அதிகமாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குன்னா ப்ளீஸ் இமீடியட்டாக டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் ஒன்று சாப்பிட்டேன். அப்புறம் நேற்று ஒரு சூப்பரான ஒர்க் அவுட்டும் பண்ணேன். ஓகே, ஒரு பாடி வெயிட் ஒர்க் அவுட் தான், தரமான சம்பவமாக இருந்தது. நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணேன். கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுலாம் ஒரு மேட்ரே இல்லை, திரும்ப கெயின் ஆகிடும். பட் ஒர்க் பண்ணோம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த கவர் ஃபோட்டோவில் இருக்கிற ப்ரோக்ராம் தான் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு மதியானம் ஒரு லஞ்சு சாப்பிட்டேன், பூண்டு குழம்பு வச்சு. ஒரு தட்டு சோறு சாப்பிடுவாங்க. ஸோ உண்மையாகவே நான் சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு கேட்குது, டேய் இன்னொரு தட்டு போட்டு சாப்பிட்றா, யாரா கேட்க போகிறா? தெரியாது, சீட் பண்ணி சாப்பிட்லாம். உண்மையாகவே மனசு கேட்கல. சரி, நம்ம ஒரு சேலஞ்சுக்குள்ளே இறங்கியிருக்கோம், நம்ம தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு சொல்லி அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 முட்டை, லைக் ப்ரோட்டீனோட இன்டேக்கும் கரெக்டாக இருக்குது. நல்லபடியாக சாப்பிட்டு முடித்தேன். ரொம்ப பசிங்க, உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப டஃப்புங்க. ப்ளீஸ் வெயிட் அதிகமாக ஃபேட் அதிகமாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இமீடியட்டாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப பசினால சாப்பிட்டு முடிச்சுட்டு குக்கும்பர் இருந்தது, குக்கும்பர் அடித்து முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் கிளாஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணேன்னா, ரொம்ப பசினாலே நான் என்ன பண்ணேன், ஒரு சில பர்ஃபிலாம் வாங்கி வச்சுருந்தேன். பர்ஃபி அந்த மாதிரி ஐட்டம்லாம். ஸோ அந்த பர்ஃபிலாம் வாங்கி வச்சுட்டு அந்த பர்ஃபியை கொஞ்சம் சாப்பிட்டு ஈவினிங் ஒரு கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன். ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன். நைட்டு டின்னர் என்ன பண்ணன்றதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் இருந்தாலும் அதை பற்றியான ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். லவ் யூ. 2 மட்டும் தான் சாப்பிட்டேன், அதை நான் வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கல நேற்று நைட்டு. கொஞ்சம் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு, அதனால பெருசாக குடிக்கல. நல்ல ஒரு ஒர்க் அவுட்டும் சூப்பராக போச்சு. ஸோ நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்களான்னு தெரியல. ஸோ வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் தம்ஸ் அப் போடுங்க. உங்களுக்கு எதனா வீடியோ தேவைப்பட்டது, என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் டயட் கொடுங்கன்னு கேட்டீங்க. நான் டயட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதம் ஃபேட் லாஸ் சேலஞ்ச் மக்களுக்காக அது எப்படி இருக்குன்னு போகலான்னு போனேன். ரொம்பவே டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைல் நடந்தது. உண்மையாகவே நான் இதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம், பட் வேணுங்கிறப்ப சாப்பிட்டு மீதி இருக்கிற டைமில் இதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஒரு க்ளீன் டயட்டு, அதாவது ஈட் க்ளீன் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் நடத்திட்டே இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒபீஸாக இருக்கீங்க, வெயிட் லாஸ் ஃபேட்லாம் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பெருசாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து ட்ரை பண்ணுங்க. இல்லைனா இன்னும் ஊதி வெடிச்சிட்டே தான் இருக்கும். ஃபியூச்சரில் கொலஸ்ட்ரால், சுகர், பிபிக்கு தான் டாக்டருக்கு தான் பணத்தை செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இமீடியட்டாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க, டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, இன்னும் இந்த வாட்ச்க்கான வீடியோ மட்டும் தான் போடல, அதையும் சீக்கிரமாக போட்டுறேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன், நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன தேவைகள்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். அதையும் கமெண்ட்டில் போடுங்க, அதையும் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனலி உங்களிடமிருந்து விடைபெறுவது டே 11 ஃபேட் லாஸ் சேலஞ்சோட இது ரிவ்யூவை முடிச்சுட்டேன். டே 12 நான் நல்லா பண்ணன்றதை உங்களை வந்து பார்த்து மீட் பண்ணி சொல்கிறேன். ஃபைனலி கோச் மாதிரி ஃபிட் ஆகலாம். கூல், லவ் யூ.